புது கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் சேசிஸில் ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சே ஆகணும். அப்படி அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காருடைய அண்டர் சேசிஸ்லாம் துருப்பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி டீலர்ஸ்ட்டை நீங்கள் புதுசாக கார் வாங்கும் பொழுது அவங்க சொல்லி கேள்விப்பட்டு கார் வந்து டெலிவரி ஆகும் பொழுதே நீங்கள் ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சுட்டு தான் வெளியே வர்ற நிறைய கார்களை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு புது காருக்கு ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் தேவையா, அண்டர் சேசிஸ் பெயிண்ட் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய வருமானத்திற்காக அந்த ஒரிஜினல் காரில் பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கிறது தேவையே இல்லாத, அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு புது கார்கள் தயாரிக்கப்படும் பொழுது கீழே அண்டர் சேசிஸில் வந்து துரு பிடிக்கிற மாதிரியா வச்சுருப்பாங்க சீக்கிரத்தில்? சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு லாஜிக்காக யோசிங்க பார்ப்போம். அந்த கார் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படும் பொழுது எந்த பார்ட்ஸுமே இருக்காது. அந்த கூடுன்னு சொல்கிறோம், அந்த ஷெல் இருக்குல்ல, பாடியில் மட்டும்தான் அப்படி பெயிண்ட் பண்ணி அண்டர் சேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கொரோஷன் ப்ரொடக்ஷனோட தான் வந்து அந்த கார் பெயிண்ட் அடித்து வெளியே வரும். அப்படி வர்ற காரில் வெளியே வந்த பிறகு எவ்வளோ பார்ட்ஸ் உள்ளே இருக்கும், சஸ்பென்ஷன் சைட்லலாம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும், சென்சார்ஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரேம் மேலே தூக்கி விட்டுட்டு சும்மா ஒரு 3000-4000 வாங்கிட்டு 3000-4000 அவங்க வாங்குறாங்கன்னா அந்த பெயிண்டோட விலை என்ன இருக்கும்? ஒரு 1000-1500 இருக்குமா? அந்த பெயிண்ட் எடுத்து அனுபவமே இல்லாமல் ஃபுல்லாக அடித்து விட்டுருவாங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் கூட அந்த சஸ்பென்ஷனில் வரக்கூடிய ஷாக் அப்சார்பர் இருக்குது, யூ ஜாயிண்ட், சிவி ஜாயின்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, டைராய்ட் எண்ட் இருக்குது, லோயர் ஆர்ம், அதில் வரக்கூடிய புஷ் கிட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் மறைச்சிட்டு தான் அடிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக அடித்து விட்டு டயர்லாம் அடித்து தெரியாமல் பாடி சைட்லையும் அடித்து விட்டுறாங்க. இது வந்து தேவையே இல்லாமல், அவசியமே இல்லாமல் ஒரு அசிங்கமாக இருக்கும். நீங்கள் மேலே தூக்கி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடித்த பிறகு பல இடங்களில் சொறி சொறியாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், டீலர்ஸ்லேயே அடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வருமானத்துக்காக அதை செய்யத்தான் சொல்லுவாங்க. டைரெக்டாக கம்பெனியாக டீலர்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி ப்ரொஃபஷனலாக கரெக்டாக அடித்தா கூட ஓகே. ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. சும்மா ரேமில் தூக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்லாம் இருக்கும், அப்படியே வச்சு அடிப்பாங்க. ஃபுல்லாக அடித்தாங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் போய் அந்த சென்சார் சைட்லலாம் பட்டுருச்சு அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அந்த மூவிங் பார்ட்ஸ் மேலே இந்த மாதிரி அடிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அப்படிங்கிறனால இந்த ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 5 to 10 வருடங்களுக்கு தேவையே படாது. அப்படியே நீங்கள் துரு வந்தால் கூட அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்டு வேற பிளேட்டு மாற்றிட்டு அதில் பெயிண்ட் தான் பண்ணுமே தவிர இந்த ஆன்டி ரஸ்ட் பெயிண்ட் அப்படிங்கிறதுலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உப்புலோடு ஏற்றிட்டு போகிற லாரிகளுக்கு அடித்த பெயிண்ட் தான் இன்னைக்கு கார்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.